ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமி மலையில் போய் வளையல் போட்டு வந்தாச்சு. பாருங்கள், நான் ரொம்ப போடலை, ஏன்னா மாவெல்லாம் ஆட்டணும், மாவுக்கு தோண்டணும், மாவு கரைக்கணும், பாத்திரம் கழுவணும், எல்லா வேலையும் நம்மளே செய்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது உடஞ்சிச்சின்னா போட்டுக்குருவோம் அப்படின்ட்டு. பாருங்கள், நல்லாயிருக்கா? நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க வளையல் போடுங்க வளையல் போடுங்கன்ட்டு. நீங்கள் சொன்னதுக்காக போட்டாச்சு. சரி, என்ன இன்றைக்கி எங்கே போனோம், என்ன நடந்துச்சுங்கிறத சொல்கிறேன் உங்கள்கிட்ட டீட்டெயில்ஸாக. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபுல் சாப்பாடு வளைகாப்பு வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்தேன்னா, அதனால் வேகமாக பேச முடியாது. இப்படித்தே ஒரு ஃப்ளோவாக போகும். அப்படியே நம்மளும் சேர்ந்து வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் வந்து இன்றைக்கி 9 to 10 மணி வளைகாப்புன்னு சொன்னாங்க. வளைகாப்பு எங்கன்னு பார்த்தீங்கன்னா சாமி மலையில் மண்டபம்லாம் பிடிச்சிருந்தாங்க. வளைகாப்பு அங்கே தான். நாங்கள் கரெக்டாக 10 மணிக்கெலாம் அங்கே போயிட்டோம். 10 மணிக்கு போனோம். அவங்க அப்போ தான் ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் கூட முடிஞ்சிருதோ 9 to 10ங்கிறதுனால முடிஞ்சிருக்கும், போன உடனே வந்துடுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு போனேன். கரெக்டாக 10:45க்கு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 3/4 மணி நேரம் உட்காந்து தான் இருந்தோம், சும்மா உட்காந்து தான் இருந்தோம். அப்படியே உட்காந்துட்டே இருந்தோம். 10:45 போல் ஆரம்பித்தாங்க. ஃபங்க்ஷன்லாம் முடியவும் சரின்ட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், உண்மையிலேயே 7 மாதம் ஆச்சு, நம்ம இந்த சாப்பாடு அது எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல, இந்த சாப்பாடு சாப்பிடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரியே சரின்ட்டு வளைகாப்பும் வந்துச்சா, சரின்ட்டு சாப்பிட்டுட்டு என்னுடைய ஒரு ஆசை நிறைவேறிடுச்சு. 2வது ஆசை, எல்லோரும் வளையல் போடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்ததுனால வளையல் பாருங்கள், 7 தான் போட்டுக்கிட்டேன். 7 இருக்கா, 3, 6, 7, 8, 9 இருக்குது. 9 வளையல் இருக்குது. ஒத்தப்படையில் போடணும்னு சொல்லுவாங்கள்ல, அதனால தான். சரின்ட்டு வளையல் எங்கே போட்டான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிட்டு மண்டபத்தை விட்டு வரையில் சாமி மலையில் கோயிலுக்கு முன்னாடியே நான் வந்து வளையல் வாங்கி அங்கேயே போட்டுட்டு வந்துட்டேன். எனக்கு ஒரு ஆசை, கோயிலே போட்டுருவோம். கோயிலில் வந்து மலை ஏறக்கூடாது. 5 மாதத்துக்கு மேலே நாங்கள் மலையெல்லாம் ஏற மாட்டோம். சாமி கும்பிடணும்னா மலை ஏறணும். அதனால் சாமிலாம் கும்பிடல, கீழே நின்னே சாமியை வேண்டிக்கிட்டு நல்லபடியாக சோப்பிரசவம் ஆகணும், பொம்பளை பிள்ளை பிறக்கட்டும்னு நினச்சிக்கிட்டு அப்படியே கீழேயே வளையெல்லாம் வாங்கி எங்கள் வீட்டுக்காரர் தான் வாங்கி கொடுத்தாரு. போட்டுட்டு நான் அந்த மிச்சம் இருக்கிற வளையலையும் போட்டுருன்னு பார்த்தேன். எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், உன்னால் வேலை செய்ய முடியாது, கஷ்டமாக இருக்கும், அப்புறம் பிள்ளைங்களெல்லாம் நம்ம குளிக்க வைக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு செய்ய, எல்லாம் நிறைய வேலை நானே செய்கிறதுனால கொஞ்சம் இது இடையூறாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சரின்ட்டு பாதி வளையல் மட்டும் போட்டேன். ஆசை நிறைவேறிடுச்சு. ஆமாம், 2 ஆசையும் நிறைவேறிடுச்சு. இன்னொன்று என்ன, இன்னும் குழந்த பிறக்கிறது தான் பாக்கி. இது 7 ஒரு வாரத்தில் வந்து இந்த 7 மாதம் முடிஞ்சு 8வது மாதம் பிறக்க போகுது. 4 ஓடிடுச்சுங்க கடகடன்னு. இப்போ தான் மொட்டை போட்ட மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே இவ்வளோ முடி வந்துருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் மாதமாக இருக்கேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே 7 மாதம் எப்படி வந்துச்சுன்னே தெரில, ஓடிடுச்சு, கடகடன்னு ஓடிடுச்சு. அதேமாதிரி இந்த வீட்டிலேருந்து அந்த வாடகை வீட்டுக்கு இப்போ தாங்க போன மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே 4 மாதம் ஆயிடுச்சு. கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, 4 மாதம் முடிய போகுது. 4 மாதம் ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. எப்படி ஓடுதுன்னே தெரில பாருங்கள், 4 வேகமாக ஓடுது. அதே மாதிரி குழந்தையும் சீக்கிரம் பிறந்துரும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 3 மாதம் தான் இருக்குது. 3 மாதம் கூட இல்லைங்க. இது என்ன டேட் எப்போ கொடுத்துருக்காங்கன்னா ஜூன் 4ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டேட்டு ஒவ்வொரு மாதிரி வருது. எனக்கு வந்து எப்படின்னா, எனக்கு வந்து நார்மல் டெலிவரி தான். ஆனால் பார்த்திங்கன்னா 2 பிள்ளைக்குமே எனக்கு பிள்ளைக்கு வலி அந்த டேட்டு முடிஞ்சிருச்சு. அவங்களே குளுக்கோஸ் போட்டு அதில் ஏதோ ஒரு மருந்து போட்டு 3 நாள் கழித்து வலி வந்துடும் அப்படின்ட்டு வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. அதே மாதிரி 3 நாள் கழித்து வலி வந்துச்சு. நான் போய் ஹாஸ்பிட்டல் போனேன், குழந்த பிறந்துச்சு, வந்துட்டேன். அதே 2வது பையனுக்கும் அதே மாதிரி டேட்டு, அவங்க கொடுத்த டெலிவரி டேட்டு முடிஞ்சு போச்சு. போய் டெலிவரி டேட்டு முடிஞ்சிருச்சுன்ட்டு அட்மிட் ஆக சொன்னாங்க. போய் அட்மிட் பண்ணாங்க. உடனே ஊசி போட்டாங்க. போன உடனே 1/2 மணி நேரம் தாங்க ஊசி போட்டாங்க. வலி வந்துச்சு, குழந்த பிறந்துருச்சு.
மூத்த பையனை விட 2வது பையனுக்கு எனக்கு ரொம்ப சுலபமாக இருந்துச்சு. என்ன எங்கள் அம்மா இல்லைங்கிற ஒரு கஷ்டம், எங்கள் மாமியார் இல்லைன்ற ஒரு கஷ்டம். எங்கள் அம்மா வந்து எங்கள் மாமியாருக்கு முதல்ல இறந்துட்டாங்க. சரி எங்கள் மாமியார் இருக்காங்க, அவங்களாவது பார்த்துக்குருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அவங்களும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு அவங்களும் இறந்துட்டாங்க. 2 பிள்ளையும் ஃபேஸ் பண்ணி நான் நிறைய என்னுடைய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். இப்போ 3வது பிள்ளைக்கு இது வந்து நாங்கள் எதிர்பார்க்காத பிள்ளை தான், நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். இருந்தாலும் சரி நம்ம ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்தால் பசங்களுக்கு துணையாக இருக்கும், ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் இழுத்து பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். ஆம்பளை பசங்களாக இருந்தால் பிரிஞ்சிருவாங்களோ, பொம்பளை பிள்ளையாக இருந்தால் கூட பொம்பளை பிள்ளைக்காக அண்ணன் தம்பிங்க ஒன்றாவே இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஆசையில் நமக்கும் ஒரு பொம்பளை பிள்ளைன்னா பார்க்கும்ல, ஐயோ நம்ம அம்மா நம்ம அப்பான்னு. ஆம்பளை பையன் அப்படியா எங்கேயாவது வேலை பார்ப்பாங்க, படிப்பாங்க, போயிடுவாங்க. பொம்பளை பிள்ளைனா நம்ம காலுக்குள்ளேயே நம்மக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் பொம்பளை பிள்ளையாக இருக்குமோன்னு ஆசை தான். எந்த பிள்ளைனாலும் பிறக்கட்டும், அவ்வளோதான், நல்லபடியாக பிறந்து. எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு, பிள்ளை பிறந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணாமல் எத்தனை நாள் ஆனாலும் நம்ம அங்கேருந்து வரக்கூடாது அப்படின்ட்டாரு. சரி என்ன பிள்ளை பிறந்தாலும் சரி சந்தோஷம்தான், குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வரப்போகிறோம். ஆமாம், ஏன்னா இதுக்கு மீறி நம்மளால் அதை வந்து தாங்க ஆள் கிடையாது. இதுக்கே நான் என்ன செய்ய, யார் பிரசவத்துக்கு வருவான்னா எங்கள் அக்கா கிட்ட சொல்லலாம். ஆனால் எங்கள் அக்கா வர்றதுக்கு ஒரு நாள் ஆயிரும் எங்கள் ஊர்லேருந்து வர்றதுக்கு. அதுக்கு முன்னாடி திடீர்னு வலி வந்துச்சுன்னா தெரியல யார் வருவான்னு, கடவுள் தான் யாரையாவது அனுப்பிவிடுவார். என் சப்ஸ்கிரைபர் யாராவது கும்பகோணத்தில் இருந்தீங்கன்னா எனக்கு இடுப்புலி வந்துருச்சு அப்படின்னு வீடியோ போடுறேன், உடனே ஓடி வந்துடுங்க. சரியா, சும்மா காய்ச்சி சொன்னேன். கடவுள் யாரையாவது நமக்கு, அதாவது மலை பேரும் பிள்ளை பேரும் மகாதேவன் கையிலையாம். அது மாதிரி நமக்கு எப்போ அந்த வலி வரும், எப்போ மழை வருங்கிறது மனுஷர்களுக்கு தெரியாது. அது வந்து நமக்கு கரெக்டாக அந்த வலி வரும்போது கடவுள் எனக்கு யாராவது அனுப்புவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. மனசுக்குள்ளே ஒரு கஷ்டம் இருக்குது, நான் அதை வெளியில் காமிச்சிக்கிற மாட்டேன், நமக்கு யாரும் இல்லையே அப்படின்ட்டு. இப்போ எங்கள் நாத்தனாருமே சென்னையில் இருக்கிறாங்க. அங்கே நம்ம அவங்க வர்றதுக்கும் ஒரு நாள் ஆகும்ல. அது ஏன்னா அது ஆப்ரேஷன்னா முன்னக்கூட்டியே எல்லாருக்கும் தெரியும். நார்மலுங்கிறதுனால நமக்கு திடீர்னு எப்போ வேணால் வழி வரலாம் இல்லையா, அதனால் ஒரு பயம். திடீர்னு வழி வந்துச்சுன்னா நம்ம யாரை கூப்பிட்றது, யாராவது வருவாங்களா அப்படின்ட்டு ஒரு பயம், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி சந்தோஷமாக இருக்கிறேன். என் வீடியோவை பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பிரசவ செலவுக்கு இப்போ இன்னும் வரக்கூடிய யூடியூப் சம்பளத்தை சேர்த்து வைக்கலான் இருக்கேன். ஆமாம், ஏன்னா இது என்ன மாதம், இந்த மாதம் எனக்கு சம்பளம் வராது. போன மாதம் $100 வரல, $25 தான் வந்துச்சு. இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் தான் எனக்கு வீடியோ ஒரு வாரம் நல்லா போச்சு, இப்போ மறுபடியும் ட்ராப் ஆயிடுச்சு. பரவாயில்ல, போதும், $100 வந்தால் போதும்ன்ட்டு இருக்குது. எப்படியாவது இன்னும் 20 நாள் இருக்குல்ல, இன்னும் எப்படியாவது $100 கொண்டுட்டு வந்துடுவான். இது ஏப்ரல் கடைசியில் சம்பளம் வரும், மே கடைசியில் டெலிவரி வரும். அந்த ஒரு மாதத்தில் அந்த காசை வச்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன். அதுக்குள்ளே வீட்டில் செலவுகள் எப்படி இருக்கோ தெரியல. இன்றைக்கி லோன் கட்டணும், அப்படியே நம்ம பிழப்பு ஓடிக்கிட்டே இருக்குது பாருங்கள். சரி, எனக்கு வந்து ஒரு வளகாப்புக்கு போன சந்தோஷம், சாப்பிட்டாச்சு, வளையலும் போட்டாச்சு. போய் வீடியோ போடுவோம், டைம் ஆயிடுச்சு. ஆமாம், ஆடு அடைக்கணும். டாட்டா பாய். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய்.